தினசரி நாட்காட்டியில தேதி கிழிக்கும் போது கிற்போட்ட ஆரம்பம் அப்படின்னு இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஒரு சிலர் கேலண்டரின் பின்பக்கம் என்னைக்கெல்லாம் தமிழக அரசு விடுமுறைன்னு பார்க்கும் போதெல்லாம் இந்த கெற்போட்ட நிவர்த்தி அப்படின்னு இருக்கிறதையும் நம்மள பல பேர் கவனிச்சிருப்போம். இது எதுவும் விசேஷ தினமா அல்லது மார்கழி மாத கோவில் திருநாளோ கிடையாது. உண்மையிலேயே இது தமிழர்களின் அடுத்த வருட மழை கணிப்பு முறை. அதாவது கருவோட்டம் என்பதே கர்ப்ப ஓட்டம் அப்படின்னு மாறி பின்னாடி கற்போட்டம் அப்படின்னு மாறி இன்னைக்கு கேலண்டர்கள்ல கெற்போட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தமிழகத்துல சூரியனின் சுழற்சியை மையமா கொண்ட சூரிய வழி மாதங்கள் பின்பற்றப்படுது. இதை தவிர வானியல் நட்சத்திரங்களை 27 மண்டலங்களாகவும் 12 ராசி மண்டலங்களாகவும் பிரிச்சிருக்காங்க. அந்த வகையில தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழியில சூரியன் தனுர் ராசி மண்டலத்தை கடக்கும் போது ஊராட நட்சத்திரத்தை கடக்க 14 தினங்களை எடுத்துக்குது. இந்த நாட்கள்ல கருமேகங்கள் தெற்கு நோக்கி நகர்வதை பார்க்கலாம். இந்த 14 தினங்களும் கற்போட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை கருக்கொள்ளும் நாள் அல்லது மேகம் சூழாகும் நாள். இத பெண்ணின் 10 மாத கர்ப்ப காலத்தோட ஒப்பிடுவாங்க. மார்கழியில கர்ப்பம் தரிக்கிற பெண் ஒருத்தங்க 9 மாதம் கழிச்சு புரட்டாசிக்கு பின் பிள்ளை பெறுவாங்க. அந்த வகையில இந்த கற்போட்ட நாட்கள்ல மழை முறையா சூழ் கொண்டா 9 மாதங்கள் கழிச்சு அடுத்த வருஷத்துல ஐப்பசி கார்த்திகையில மழை பொழிவு அளவும் முறையா இருக்கும். இந்த கற்போட்ட நாட்கள் தோராயமா டிசம்பர் 28 இருந்து ஜனவரி 11 தேதி வரைக்கும் அமையுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கற்போட்ட நாட்கள்ல கனமழை பெய்து சூறை காற்று வீசினாலோ அல்லது கடும் வெயில் இருந்தாலோ மேகத்தின் கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னு பொருள். அதனால மார்கழியில கனமழை பெய்தா அடுத்த வருஷம் பருவமழை பெய்க்கும் அப்படின்னு அர்த்தம். இன்றைய வாழ்க்கை மாறுபட்ட சூழலியல் கேடுகளும் பருவநிலை மாற்றமும் மேகத்தின் கருக்கலைக்கும் வில்லன்களா உருவெடுக்கிறதாலதான் ஒவ்வொரு வருஷமும் மழை அளவு குறைஞ்சுகிட்டே போகுது. இந்த கற்போட்ட நாட்களை கணிச்சு இன்னைக்கும் திருநெல்வேலி பகுதிகளில் விவசாயிகள் அவங்களுடைய நிலங்கள்ல மானவாரி பயிர்களை விதைக்கிறாங்க.